ஒரு பெரிய திட்டத்தை சாய்ப்பா வச்சிருக்காரு. நிச்சயமா உங்களை கைவிட மாட்டாரு. உங்கள் விருப்பத்தை நிறைவு செய்வதே அவருடைய முதல் கடமையா இருக்குது. எத்தனையோ கஷ்டத்தை அனுபவிச்சவங்க தான் நீங்க. உங்களுக்கு விடுதலையை தராம அவர் ஓய போவதே இல்லை. 100% அவருடைய வார்த்தைகளை தான் என்னுடைய குரலில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். விடுதலை அடையும் நேரத்தில் தான் அதிகமாக கஷ்டப்படுவோம். கஷ்டப்படுகிறவர்கள் அத்தனை பேருக்கும் விடுதலை கிடைப்பது இதை வைத்தே சாத்தியமாக்கப்படுகிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் நாளைக்கு உங்களை தங்க கிரீடத்தை சூட்டி அழகு பார்ப்பார். நிச்சயமாக இந்த முறை நிச்சயமாக நீங்கள் ஏமாறவே மாட்டீங்க. ஏன்னா இது உங்கள் ரவுண்டு. ஒரே விஷயம் மட்டும் செய்யணும். நினைக்க வேண்டியதை மட்டும் நினைக்கணும். கடவுள் 2 பாதையை கொடுத்துருக்கிறாரு. இனி எந்த பாதையில் பயணம் செய்ய போகிறீங்கன்றத இந்த பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பாதைன்னு கன்ஃபார்ம் பண்ணி சாய்ப்பா கிட்ட உறுதிமொழி எடுக்கணும். இது எல்லாம் நடந்தால் உங்கள் தலையில் ராஜ கிரீடம் நிச்சயமாக இருக்கும். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, இன்னைக்கு காலையில் கொடுத்த ஒரு பதிவு உண்மையிலேயே நான் சரித்திரம் படைக்க வேண்டியவன் தான். ஆனாலும் சில விஷயங்களால் நான் பாதிக்கப்பட்டேன். அந்த விஷயங்கள் மட்டும் நடக்கலைன்னா 100% நான் இந்த காலையில் கொடுத்த பதிவுக்கு சொந்தக்காரனாக இருந்திருப்பேன் அப்படின்னு ஒரு சாய்ராம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆடியோ கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு மனுஷனும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மனுஷனும் சாதிக்க வேண்டியவன் தான். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். ஒவ்வொரு மனுஷனும் அவரால் சாதிக்க முடியுமா, என்னால் சாதிக்க முடியுமா, இந்த கேள்விக்கு இடமே இல்லை. உங்களால் முடிஞ்சிருக்கணும், ஆனால் முடியல. ஏன் முடியலைன்னா உங்களால் தான் முடியல. நீங்கள் நினைக்கல, அதனால் முடியல. நினச்சிருந்தா முடிஞ்சிருக்கும். ஒரு விஷயம் நம்ம செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் என்னைக்காவது செஞ்சிடுவோம். அப்போது அதை சுற்றியே நம்மளோட எண்ணங்கள், நம்முடைய பாதை, நம்ம வழி எல்லாமே அதை பேஸ் பண்ணியே தான் இருக்கும். மனுஷன் ஆசைப்பட்டது நடக்குது. எதில் அவன் அதிகமாக மூழ்கி இருக்கானோ அது கடவுள் அவனுக்கே கொடுக்குறார். அது அவனுக்கு இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, அது அவனுடைய செயலை பொறுத்தது, அவனுடைய எண்ணங்களை பொறுத்தது. அடிக்கடி நம்ம சொல்லுவோம், நான் இப்படிலாம் என் வாழ்க்கை மாறிடுமோன்னு நினச்சேன், ஆனால் மாறலை. எது மாறக்கூடாதுன்னு நான் நினச்சேனோ அது மாறி என் வாழ்க்கையில் துன்பத்தை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அதாவது எங்கே நம்ம இந்த பிரச்சனையால் நடுத்தருவுக்கு வந்துடக்கூடாதுன்னு நான் நினச்சேனோ அப்படி வந்துட்டேன். ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம ஆசைகளும் எண்ணங்களும்
எந்த அளவுக்கு நம்மளை வழி வகை செய்யுது, எந்த அளவுக்கு அது பூர்த்தி செய்யுதுன்னு. இது உங்களுக்கு பிடிக்கல தான், ஆனாலும் நீங்கள் தினந்தோறும் இதை நினைக்கிறதால நீங்கள் அதனுடைய அங்கமாகவே மாறுறீங்க. என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்தால் நான் நடுத்தருவுக்கு வந்துடுவேனோ, இதெல்லாம் நடந்தால் என் கணவர் என்னை விட்டு போயிடுவாரோ, இதெல்லாம் நடந்தால் என் மனைவி என்னை விட்டு போயிடுவாளோ, இதெல்லாம் நடந்துச்சுன்னா என்னுடைய மகள் யாரையாவது கூட்டிகிட்டு ஓடிடுவாளோ, இதெல்லாம் நடந்தால் என் மகன் யாரையாவது கூட்டிகிட்டு ஓடிடுவானோ, என் மகன் தண்ணி அடிக்காமல் இருக்கணும், என் மகன் சிகரெட் குடிக்காமல் இருக்கணும். அப்போது நீங்கள் தொடர்ந்து என்ன நினைக்கிறீங்க? நினைக்க வேண்டிய நல்ல விஷயத்தை நினைக்கல, நினைக்கக்கூடாத கெட்ட விஷயத்தை தொடர்ந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறதால அது இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது, இல்லை நடந்து முடிஞ்சிருக்கு. அப்போது உன் வாழ்க்கைக்கு தேவையானதை மட்டும் நீ பார்த்துருந்தா நீ இந்நேரம் முன்னேறி இருந்திருக்கலாம். நீ பார்த்தது, நீ கேட்டது, நீ பேசுனது எதுவுமே உனக்கு சாதகமாக இல்லாததை நீ செஞ்சதால உனக்கு பாதகமாக வந்து நிற்குது. ரெண்டே ரெண்டு பாதை கடவுள் கொடுக்குறார். உனக்கு தேவையான பாதையில் நீ போறியா, இல்லை உனக்கு தேவையில்லாத பாதையில் நீ போறியா? உனக்கு தேவையான பாதையில் போனால் மொத்தம் 10 தான் காட்சிப்படுத்தப்படும். உனக்கு தேவையில்லாததை போனோன்னா 1,00,000 காட்சிப்படுத்தப்படும். இப்போ மனுஷன் என்ன நினைக்கிறான்? இந்த பாதையில் போனால் 10 தான் பார்க்க முடியும், கேட்க முடியும், பேச முடியும். அது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி அறுவையாக இருக்குது, தத்துவமாக இருக்குது, யதார்த்தத்துக்கு செட் ஆகாதது போல் இருக்குது. ஆனால் அங்கேயோ 1,00,000 எல்லா மக்களும் எவ்வளவு ஹாப்பியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு பாதையில் பயணத்தை மேற்கொள்கிறோம். அது ஆரம்பத்தில் இனிப்பாக, சுவையாக, அழகாக, அற்புதமாக, ஆனந்தமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக எல்லாமே இருக்குது. போக போக ஒவ்வொன்றா குறையுது. ஃபைனலாக நாம் நம்மளை இழந்தே போகிறோம். அப்போது நிறைய பேர் அந்த பாதையில் போகிறாங்க. சில பேர் நமக்குன்னு உருவாக்கப்பட்ட பாதையில் போகிறாங்க. அவங்க பாதி வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுறாங்க, மீதி பாதி வாழ்க்கையை துக்கத்திலையும் துன்பத்திலையும் வாயார வயிறார அடிச்சுக்கிட்டே உயிரை விடுறாங்க. ஆனால் இந்த பாதையில் போகிறவங்களோ ஆரம்பத்தில் ஒரு தத்துவத்தை உருவாக்குறாங்க, ஒரு கோட்பாடை, ஒரு நெறிமுறைகளை உருவாக்குறாங்க, அதில் அவங்க பயணங்கள் செய்கிறாங்க. போக 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 அவங்க வாழ்க்கை கசப்பில் இருந்து இனிப்பாக மாறுது. அந்த இனிப்பு சுவை கடைசி வரைக்கும் கசப்பாக மாறாமலே இருக்குது. அப்போது எந்த பாதையை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம் தெரியுமா? கடவுள் கொடுத்த 2வது பாதையை தேர்ந்தெடுத்து 2வது பகுதியில் துன்பத்தோட துயரத்தோட கஷ்டப்பட்டு கடைசி வரைக்கும் கசப்பாகவே இந்த உலகத்தை விட்டு போகிறோம். முதல் பாதை அருமையானது, 2வது பாதை அருமையானது தான். தொடக்கத்தில் அதே அருமை அவதிக்கு உள்ளாகிற மாதிரி மீதி பாதி பாதைகள் இருக்குது. என்ன செய்ய முடியும்? இதுதான் இங்கே மனுஷனோட வாழ்க்கை. நானும் அந்த மாதிரி பாதையில் தான் போனேன், நீங்களும் அந்த மாதிரியான பாதைகள் தான் போனீங்க. இப்போ தான் இது என்னோட பாதை இல்லைப்பா, என் பாதை கடவுள் கொடுத்த முதல் பாதை, அந்த பாதையில் தான் நான் பயணம் மேற்கொள்ளணும்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சாய்ராம்ஸ் அத்தனை பேரும் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க.
அப்போது நமக்கே இவ்வளவு பயம் இருக்கே, இதை பற்றி நினைக்காம 2வது பாதையில் இப்போ வரைக்கும் ஆனந்தமாக பயணங்கள் மேற்கொண்டு இருக்கிறாங்களே, அவங்க நிலைமையை யோசித்து பார்த்தீங்களா? அதாவது பாவம் எது, புண்ணியம் எது, சொர்க்கம் எது, நரகம் எது, வாழ்க்கையோட வளர்ச்சி எது, வாழ்க்கையோட வீழ்ச்சி எது, கர்மான்றது எந்த அளவில் அளக்கப்படுகிறது, இதையெல்லாம் தெரிஞ்சும் நாம் ஒரு விதமான நடுக்கத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதையெல்லாம் தெரியாமல் நடுக்கமே இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைரம் சொன்னாங்க, எங்கள் வீட்டிலிங்க என்னோட கணவர் உங்கள் ஆடியோவில் கேட்கும்போது ஒன்றே ஒன்று தான் சொல்லுவாராம், இந்த வாழ்க்கை அப்படின்றது வாழ்வதற்காக, சந்தோஷமாக இருப்பதற்காக, மகிழ்ச்சியோடு இருப்பதற்காக, வாழ வேண்டிய காலத்தில் இந்த மாதிரி தத்துவத்தையும் இதிகாசத்தையும் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் கேட்டுக்கிட்டு வாழ்க்கையில் சந்தோஷத்தை நீ உதறிக்கிட்டு இருக்கே, உனக்கு புத்தி இல்லையான்னு சொல்லி அடிக்கடி கேட்டு என்ன அசிங்கப்படுத்துகிறாரு அப்படின்னு. அப்போது என்ன நடக்குது இங்கே அப்படின்னா, அவருக்கும் ஒரு காலத்தில் ஆடின ஆட்டம், ஓடின ஓட்டம், பட்டினத்தார் சொன்னது போல் ஒரு நாள் நின்று போகும்போது நீ யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரியும், உலகம் எப்படின்னு உனக்கு புரியும். அப்போது நம்ம ஆடிக்கிட்டு இருக்கும்போதே, பாடிக்கிட்டு இருக்கும்போதே, ஓடிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு அறிவை கடவுள் கொடுத்துருக்கிறார். அவங்களுக்கு தெரியாது, அடுத்த ஜென்மத்தை பற்றி யாருமே ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஏன், இன்னும் நிறைய பேர் அடுத்த ஜென்மம் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. ஒரு யானை சாகிற மாதிரி, ஒரு பறவை சாகிற மாதிரி, ஒரு எறும்பு சாகிற மாதிரி, அதே போல் மனுஷனும் சாவறான், அவ்வளவுதான். ஸோ இந்த லாஜிக்கை பயன்படுத்திக்கிறாங்க. தனக்கு எது சாதகமாக இருக்குதோ அதுதான் உண்மை அப்படின்னு. அப்போது எல்லா விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணும்போது ஏன் ஒரு மனுஷன் அடுத்த ஜென்மத்தில் இல்லை இந்த ஜென்மத்தில் கஷ்டப்படுறான்? ஒன்றும் இல்லை, இப்போ நான் ஆடியோ கொடுத்துட்ருக்கேன். ஒருத்தர் ஒரு 4-5 படத்தை வச்சுக்கிட்டு ஒரு பைக்கில் விற்றுக்கிட்டு போகிறார். இன்னொருத்தர் காரில் ஏசி போட்டு போகிறாரு. அப்போது இந்த பைக்கில் விற்றுட்டு போகிறவருக்கு வசதி இல்லை, அவருக்கு வசதி இருக்குது. எதனால் இந்த வசதிகள் வருது? கர்மாக்கள் அடிப்படையில் நீ கஷ்டப்பட்டு முன்னேறி வாழு. இப்போ அவருக்கு கஷ்டமே இல்லாமல் கிடச்சிடுச்சு. அதாவது நான் எல்லாரையும் சொல்லலை, கஷ்டப்பட்டு கிடைச்சவன் அடக்க ஒடுக்கமாக இருப்பான், கஷ்டம் இல்லாமல் கிடைச்சவன் கொஞ்சம் தென்னாவட்டாக இருப்பான். இது நடக்குதா இல்லையா எல்லா பக்கமும்? அது போல தான். அப்போது ஒருத்தர் ஏழையாக பிறக்கிறதுக்கும், ஒருத்தர் பணக்காரனாக பிறக்கிறதுக்கும், ஒருத்தர் சந்தோஷமாக பிறக்கிறதுக்கும், ஒருத்தர் துன்பத்தில் பிறக்கிறதுக்கும் கர்மாக்கள் அடிப்படையில் இருக்குது. அந்த கர்மாக்கள் எதை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது? வாழும் வாழ்க்கையில் நீ செய்த செயலை வச்சு. அப்போது இது தெரியாது. கஷ்டப்படுறவன் கடவுள்கிட்ட வரான், கஷ்டப்படாதவன் கடவுளுக்கு தூரத்தில் நிற்கிறான். அவனுடைய வணக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்படியே ஒரு கன்னத்தில் போட்டு நான்லாம் அப்படி தாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு தெரிஞ்சவங்க வட்டிக்கு விடுறவங்க, அவங்கக்கிட்ட நம்ம வட்டிக்கு வாங்கணும். அப்போ நான் ரொம்ப டிவோஷனல் அட்டாச்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி, தெய்வீக அப்பையிலேருந்து ரொம்ப ஜாஸ்தி. அப்போ அவங்கக்கிட்ட நல்லா வட்டி சரியாக கொடுக்க முடியல. அப்போ அம்மாட்ட கேட்குறாங்க, எங்கே அப்படின்னா, சாமி கும்பிட்டுருக்கான் அப்படின்னு. அப்போ நான் வெளியில் வரேன், வட்டி காசு 2 நாள் ஆயிடுச்சு, அதான் சும்மா இந்த பக்கமாக வந்தோம், அப்படியே உன்னை பார்த்துட்டு போகலான்னு சொல்லி வந்தோம் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. நான் என்ன சொல்லலைங்க, கொடுத்துட்றேங்க, 2 நாள் ஆகும்
அப்படின்னு. சரி சரின்னு சொல்லிட்டு, நீயாவது இப்படி சாமி கும்பிட்ற, நான்லாம் சாமியே கும்பிட மாட்டேன். நான் வந்து இந்த வருஷத்தில் ஒரு நாள் தான் கற்பூரத்தை ஏற்றி வச்சு சாமி கும்பிடுவேன் அப்படின்னு. ஃபைனலாக என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ ரீசண்டாக கேள்விப்படும்போது அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா, உடம்பு ஃபுல்லாக புண்ணு, உடம்புனா உள்ளுக்குள்ளே அல்சர், தொண்டைக்கு கீழே எச்சி மெழுங்கிறது கூட வலி, லைட்டாக காரம் சாப்பிட்டா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணும், சிக்கன் மட்டன் சாப்பிடணுன்னு ஆசை, அந்த அம்மாவோட ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம், சாப்பிடணுன்னு ஆசை, நல்லா வறுத்து அதை மறுபடியும் வெந்நீரில் கழுவி காரமே இல்லாத அளவுக்கு கழுவி அதை சாப்பிடணுமா. கடவுள் யாரை எங்கே எப்படி வச்சுருக்காருன்றது தெரியுதா? ஸோ இப்படி தான் நிறைய பேரோட ஆட்டங்கள் இருக்குது. ஆனால் நமக்கோ அந்த ஆட்டம் அதிகரிக்காமல், ஏதோ நாம் அம்மா அப்பா செய்த புண்ணியம் இல்லை நாம் முன்னோர்கள் செய்த புண்ணியம், கொஞ்சம் கவனமாக இருந்து கவனமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அடி மேலே அடி விழுந்தும்போது சொல்லுவாங்கள்ல, கண்ணு கெட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் எதுக்குன்னு. அப்போ நமக்கு அந்த அளவுக்கு விடலை, கண்ணு பாதியில் ப்ராப்ளம் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த கண்ணை காப்பாற்றிக்க முயற்சிகள் செய்து கொண்டு இருக்கிறோம். அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும். அப்போ கடவுளுடைய வருகை நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த தருணம் எல்லாமே ஒன்றா சேருது. இந்த இடத்துல ஒரே புள்ளியில் 4 திசையும் ஒன்றிணைந்தால் அந்த புள்ளி பவர்ஃபுல்லாக ஆயிடுமா ஆகாதா? அதே போல் நீங்கள் செய்த தானம், நீங்கள் செஞ்ச புண்ணியம், உங்கள் பெற்றோர்கள் செய்த புண்ணியம், முன்னோர்கள் செய்த புண்ணியம், போன ஜென்மத்தில் நீங்கள் பலருக்கு செய்தது, இந்த ஜென்மத்தில் செய்யணும்னு நினைக்கிறது, கடவுளுடைய ஆசீர்வாதம் எல்லாமே ஒரு புள்ளியில் வந்து சேருது. இது இப்போ வெறும் புள்ளி இல்லை, இது மதிப்புமிக்க புள்ளியாக மாறுது. ஒரு கோலம் போடும்போது என்ன பண்ணுவோம்? ஒரு புள்ளியை வைப்போம். அந்த புள்ளி கோலம் ஆகிடுமா? அந்த புள்ளியில் இருந்து ஒவ்வொரு இடமா பெருசு பெருசு பெருசாக போகும், சின்னதாக ஆரம்பித்து பெருசாக போகும். இப்போது அந்த கோலத்தை மிதிக்கக்கூடாதுன்னு சொல்லி கோலம் இல்லாத பக்கமாக நடந்து போகிறவங்க சூப்பர். ஏன்னா அந்த கோலத்தை மிதிக்க கூட மனசு வராது. ஏன்னா அந்த கோலம் மதிப்பு மிக்கதாக மாறிடுச்சு இப்போது. அதே போல தான் இங்கேயும் எல்லாமே ஒரு புள்ளியில் இருந்து தான் ஆரம்பமாக்குது. எதெல்லாம் அது ஈர்க்கணுமோ அதை மட்டும் அதை ஈர்த்தா பலம் அதிகமாக இருக்கும். ஒருவேளை மாற்றி ஈர்த்துச்சுன்னா பலகீனம் அதிகமாக இருக்கும். இந்த பிரபஞ்சம், ஈர்ப்பு சக்தி, அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அது எல்லாமே உண்மை. நம்ம வந்து ஒரு மேக்னெட்டிக் மாதிரி, நாம் எதை எடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை பற்றியே தான் நம்ம சிந்திக்கணும். வேற மாற்றி சிந்திச்சா அது வேற வாழ்க்கையை தான் கொடுக்கும். அந்த வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, வெற்றி இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்போ அதை ஈர்க்கக்கூடிய திறன் யார்கிட்ட இருக்குதுன்னா உங்கள் ஆன்மா கிட்ட இருக்குது. உங்கள் ஆன்மாவை ஒரு புள்ளியாக வச்சு செயல்படுங்க. ஆன்மாவுக்கு தேவையானது ஒன்றே ஒன்று தான், பாசிட்டிவ், நாட் நெகட்டிவ், பாசிட்டிவ். ஒன்றும் இல்லை, ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, இந்த மளிகை கடையெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில கம்யூனிட்டி பர்சன்ஸ் தான் வந்து இந்த மளிகை கடை வச்சு நடத்துவாங்க. அவங்கக்கிட்ட நாம் ஏதாவது போயிட்டு ஒரு பொருள் கேட்டால், தோரம்பருப்பு கேட்டால் வச்சுக்கோங்களேன், தோரம்பருப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, பாசிப்பருப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. தோரம்பருப்பு இல்லை, பாசிப்பருப்பு வாங்கிறீங்களா அப்படின்வாங்க. அப்போ என்னன்னா, இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை
நெகட்டிவ்னு நினைக்கிறாங்க. உண்மையிலே அந்த பொருள் இல்லை, சொல்கிறதுல தப்பு இல்லைன்னு இல்லை. ஆனால் ஒரு தடவை இல்லைன்னு சொல்லிட்டா கடைசியில் இருக்கிறதுக்கும் இல்லைன்னு சொல்லக்கூடிய நிர்பந்தம் வந்துடும் போல் நான் நினைக்கிறேன் அது மாதிரி. பட் அவர் என்ன சொன்னாருன்னா, இது மாதிரி தாங்க, ஏதாவது ஒன்று கேட்டால் வாழைப்பழம் இருக்குதான்னா வாழைப்பழம் இல்லை அப்படி சொல்ல மாட்டாங்க, பப்பாளி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. என்ன இருக்குதோ இருக்கிறத இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒரு இல்லைன்னா என்ன இருக்குதோ அதை சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வாயில் இருந்து இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. அதே போல் சொன்ன அன்றைக்கே ஒரு கடைக்கு போனேன். ஆக்சுவலாக டெஸ்ட் பண்ண போல் அந்த கடை போனால் கொஞ்சம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த பையன் ரொம்ப ஜாலியாக பேசுவார். அப்போ நான் ஏதோ ஒன்று கேட்குறேன், அது இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அதுக்கு ஆப்போனண்ட்டாக ஒரு வார்த்தை சொன்னார். அப்போ தான் நினச்சேன், ஏன்ப்பா உன் கடையில் எதாவது கேட்டால் இல்லைன்னு சொல்ல மாட்டியா, அதையா சொல்லணும், அதான் மற்றது இருக்குதே அப்படின்றார். ரொம்ப க்யூட்டாக பேசினார். படித்த படிப்பு என்னமோ 6வது 7வது தான். நான் இப்போ அந்த பையனை கேட்டிருக்கேன், எவ்வளோ படிச்சிருக்க தம்பின்னு. 6வதுனே, படிக்கிறத பற்றி இவ்வளோ தான் படிச்சிருக்கன்ற பற்றிலாம் ஒன்றுமே ஃபீலே பண்ணலை. தொழில் இருக்குல்ல, தொழிலை தாண்டி என்ன பெரிய படிப்பு. அதுக்காக படிப்பு நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் படிப்பு மட்டும் இருந்தால் பத்தாது, அந்த திறமையும் இருந்தால் தான் இங்கே ஜெயிக்க முடியும். எத்தனையோ பிஇ படித்தவங்க இன்றைக்கி ஃபுட் டெலிவரி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. ஸோ அதனால் நான் எதையுமே குறையாக சொல்லலை, எதையுமே நிறையாவும் சொல்லலை. எது உனக்கு விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அதை ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கை சந்தோஷமாக, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் தான் நான் இதை சொல்கிறேன். அப்போது நாம் நினச்ச ஒன்று நடக்கலை, நினைக்காதத ஒன்று நடக்குது. ஏன்னா அந்த நினைக்காத ஒரு விஷயம் எங்கே நடந்துடுமோன்ற பயத்தில் திரும்ப 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 அதை நினச்சதால அது நடந்திருக்குது. அப்போ நீங்கள் யார்? சரித்திரம் படைக்க வேண்டியவர்கள். அதே போல் இன்னொரு சாய்ராம சொன்னாங்க, இந்த பதிவை 2 தடவை கேட்டுட்டேன், ஒரு உடம்பே ஒரு மாதிரி என்னமோ பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. 3வது தடவை கேட்கும்போது வரிக்கு வரி எனக்கானது. நிச்சயமாக எனக்கு வயசு 60 ஆயிடுச்சு. கண்டிப்பாக கடவுள் என்னுடைய கர்மாக்களை, அந்த தண்டனையை நிறுத்தி வச்சிருக்காருன்னு தான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா இந்த ஜென்மத்தில் நான் எப்படி இருந்தேன் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். என்னுடைய மருமக சம்மந்தப்பட்டவங்களை எந்த அளவில் நான் அவங்கள அவமானப்படுத்தினேன் அப்படின்னு தெரியும். எனக்கு தண்டனை கொடுத்துருக்கணும் அவர், ஆனால் அவரை தஞ்சம் அடைஞ்சதால் அந்த தண்டனை எனக்கு நிறுத்தி வைக்கப்பட்டது. ரொம்ப சந்தோஷம். அடுத்த ஜென்மத்தில் நிச்சயமாக அந்த தண்டனையை நான் ஏற்றுக்க நான் இப்போவே தயாராக இருக்கிறேன். எந்த தப்பும் எந்த தவறையும் அடுத்த ஜென்மத்திலையும் நான் செய்ய மாட்டேன், கண்டிப்பாக செய்ய விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டான வேர்ட்ஸ் அது, எக்ஸலண்ட்டான வேர்ட்ஸ். நான் ஒருத்தனை கொலை பண்ணால் தப்பிக்கலாம், ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நான் மாட்டியே தீரணும். அதுதான் இங்கே யாராலையும் தப்பிக்க முடியாது. ஆனால் கடவுள்கிட்ட வந்ததுக்கப்புறம் தண்டனைகள் குறையும். அதாவது தூக்கு தண்டனை அப்படின்றது இத்தனை நாளுக்குள்ள, ஆனால் ஆயுள் தண்டனையாக மாற்றிடுங்கன்னா நம்ம 7 வருஷம் 8 வருஷம் வாழ்ந்துட்டு போயிடலாம். அது போல் புரியுதா உங்களுக்கு? அப்போ உங்களுக்கு தண்டனைகளுடைய அந்த வீரியம் குறையும். 10 அடி ஒரு நாளைக்கு அப்படின்னா, இல்லைப்பா 10 அடி ஒரு நாளைக்கு இல்லை, உனக்கு 2 அடி கொடுக்குறேன் அப்படின்னு. அப்போ காலம் அதிகமாகுமே, கண்டிப்பாக காலம் அதிகமாகும். இப்போ 2 அடி கொடுக்கும்போது அதிகபட்சம் 1 மணி நேரம் வலிக்கும். 10 அடி கொடுக்கும்போது 20 மணி நேரம் வலிக்கும். இப்போ 2 மணி நேரம் அந்த வலியை தாங்கிக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய 22 மணி நேரத்தில் நீ ஹாப்பியாக சந்தோஷமாக இரு. அது பாட்டுக்கும் வந்துட்டு போகுது. என்னப்போ இல்லை எல்லாத்தையும் கொடுத்துருங்கன்னா நீ தாங்கிக்கவே முடியாது, அப்போ வாழ்க்கை முடிஞ்சிடும். அப்போ இந்த ஜென்மத்தில் உனக்கு சேர வேண்டிய நல்லவைகள் தடைப்படுமே. இப்போ கடவுள் என்ன பண்ணுறாரு,
உனக்கு வலிக்கு தகுந்த மாதிரி தண்டனையை கொடுக்குறார். அந்த தண்டனையை நீ ஏற்றுக்கிட்டா உன் வாழ்க்கை அமோகமாக இருக்கும். அதை ஏற்றுக்கொள்ள முயற்சிகளை மட்டும் செய். ஆரம்பத்தில் கஷ்டம்தான், ஆனால் அதை இஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டா அது கஷ்டமே தெரியாதே. அதையே நீ கஷ்டம்னு நினைக்கிற. நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன்னு சொல்லி கடவுள் முன்னாடி தலை வணங்கு. கடவுள் கொடுக்கறத ஆனந்தமாக ஏற்றுக்கோ. அவர் ஆரம்பத்தில் கஷ்டத்தை கொடுக்குறாருன்னு நினைக்காது. அவர் தண்டனையை தான் கொடுக்குறார். அது உனக்கு கஷ்டமாக இருக்குது. அவர் விருப்பப்பட்டு கொடுக்கல. நீதியின் நிறுத்த அவர் கொடுக்குறார். ஏன்னா ஒன்னால் பாதிக்கப்பட்டவன் க்யூவில் நிற்கிறான். அப்போது அவனுக்கும் நான் நியாயத்தை கொடுக்கணும். இப்போ நீ என்னை நம்பி வந்துட்ட, உனக்கும் நான் நியாயத்தை கொடுக்கணும். அதனால் வழிகளை சிரமம் என்றே ஏற்றுக்கோ. எல்லா வகையிலையும் நான் உனக்கு உறுதுணையாக நிற்பேன். இதெல்லாம் கடவுள் கொடுக்கக்கூடிய வாக்குங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பேசதான் எனக்கும் இதில் சாய்ப்பா டீச் கொடுக்குறார். இதில் நிறைய விஷயங்கள் எனக்கு சவுக்கடி கொடுக்குற மாதிரியே இருக்குது இந்த பதிவு. சரி, காலையிலையும் அப்படி தான். ஒவ்வொரு பதிவையும் நானே வியந்து பார்க்குறேன். ஏன்னா எப்படிப்பட்ட விஷயத்தை சாய்ப்பா நம்மளை பேச வைக்கிறாரு, நம்மளை சொல்ல வைக்கிறாரு. நாமளும் வெறும் சாணி, வெறும் களிமண். நமக்கு போய் இப்படிலாம் ஒரு அறிவு. எனக்கு அதான் நான் சொல்கிறேனே, எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், நான் அறிவானவன், அறிவுபூர்வமாக பேசுகிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு நகைச்சுவை உணர்வாக வந்துடும் என்னை பார்க்கும்போது. நம்மெல்லாம் ஜஸ்ட் லைக் தட், அவ்வளோதான். ஆனால் நம்ம கிட்ட இருந்து பேச வைக்கிறாருன்னும் போது நிறைய விஷயங்கள் எனக்கே புரியுது. என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. இந்த பூமிக்கு வந்ததில் இருந்து நாம் என்ன செய்யணும்னு கடவுள் சொன்னதை தான் நாம் இந்த நிமிடம் வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோமா இல்லையா? இது எல்லாத்தையும் ஒரு அறிவுறுத்தலை அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அப்போது உனக்கு தேவையானதை தேர்ந்தெடு. அது உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கும் ஆன்மீக முன்னேற்றத்துக்கும் இருக்குதான்னு பாரு. அதில் மட்டும் நீ வாழு. வேறு எதுலேயும் நீ வாழ வேண்டிய அவசியமும் இல்லை, தேட வேண்டிய அவசியமும் இல்லை, பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த இடத்துல உன் வட்டத்துக்குள்ளே வாழு. சில இடத்துல வட்டத்தை விட்டு வெளியில் வா. உனக்குள்ளே வாழும்போது அடுத்த வட்டத்துக்கு போ, மீண்டும் இன்னொரு வட்டத்துக்கு போ. இப்படி அந்த வட்டத்தை பெருசாக்கு. கடைசியில் உலகமே நீ சொந்தமாக்கு. உலகமே உனக்கு சொந்தமாகும். எப்போ? வட்டத்துக்குள்ளே நீ வாடும்போது. நான் இன்றைக்கி இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிறேன், அடுத்த நாள் இதோட ஒரு வட்டம் பெருசாக போடுறேன். அப்போ என்னோடய மனசில் இருக்கக்கூடிய அந்த குறுகிய தன்மை பறந்து 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 போகுது. தண்ணி எப்படி இருக்குது குளத்தில்? அப்போ ஒரே ஒரு கல்லை தூக்கி போட்டால் அந்த தண்ணியோட பரப்பளவு எந்த அளவில் போகுதுன்னு கொஞ்சம் பார்த்தீங்களா? செக் பண்ணி பாருங்கள். இங்கே நிறைய பேர் கிராமத்தில் இருந்தீங்கன்னா, குளம் இருந்துச்சுன்னா அந்த குளத்தை பாருங்கள், தெளிவாக இருக்கும். அதில் ஒரே ஒரு கல்லை தூக்கி போட்டிங்கன்னா அது அப்படியே அலையாக போகும். எப்படி நடக்குது? அதுபோல தான் நம்மளுடைய மனதும் பரந்த மனதாக இருக்கணும். அதை ஸ்டெப் பை ஸ்டெப் கொண்டு போகிறதுல நாம் வல்லவர்களாக, தேர்ச்சியானவர்களாக இருக்கணும். அதுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதமும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதமும் இங்கே ரொம்ப 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 முக்கியம். முக்கியமானதை மட்டும் செய்யுங்க, முக்கியம் இல்லாததை செய்யவே செய்யாதீங்க. புரியுதா? என்றைக்குமே அன்பே சாய் குடும்பம் என்னுடைய கண். ஒரு சாய்ராம் சொன்னாங்க, அண்ணா நீங்கள் ஃபோட்டோ போட்டிங்க, ரொம்ப நல்லா இருந்தாங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு. ஆனால் அன்பே சாயை மட்டும் என்றைக்கும் விட்டுறாதீங்க. நீங்கள் அப்படி விட மாட்டீங்க, விட்டுடுவீங்களோன்னு
கொஞ்சம். நான் அதான் சொன்னேன், இல்லைம்மா நான் உங்ககிட்ட சொல்லலை, நான் இப்பயே சொல்லிடுறேன். நான் கல்யாணம் ஸ்டார்ட் பண்ணும்போது, நான் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணும்போது அன்பே சாய் ஆரம்பித்தவன், அன்பே சாய் யூடியூப் சேனலை ஆரம்பித்தவன். அதனால் இதுவும் அதுவும் எங்கேயுமே டிஸ்டர்ப் ஆகாது. கடவுள் யாரை நம்ம கூட வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் அந்த பெண்ணோட மனசில் போய் என்னை கல்யாணம் பண்ணிக்க வைக்கிறார். 1க்கு 10 தடவை நம்மளும் டிசைட் பண்ணோம், இது அவராக எடுத்த முடிவா இல்லை சந்தோஷாக எடுத்த முடிவா. சந்தோஷ் எந்த இடத்துலையும் எந்த முடிவையும் எடுக்கவே மாட்டான். எடுத்திருந்தா எப்போ எடுத்திருக்கணும்? 2020 எண்டில் இல்லை 2021 ஃபஸ்ட்டில் எடுத்திருக்கணும். முடிவு எடுக்கலை. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு உந்துதல், ஆட்டோமேட்டிக்காக ஒரு இடத்துல கடவுள் தள்ளுவார். அப்போது எல்லா விஷயங்களும் நம்ம எந்த முயற்சியும் செய்யாமலே, அதாவது இந்த விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், செய்யாமலே தானாக நடக்குது. நானே ஆச்சரியப்பட்டேன். இந்த 1 வீக்கில் நானே ஆச்சரியப்படுற அளவில் எல்லா விஷயங்களும் இங்கே நடக்குது. நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் கேட்கல, சொல்லலை, செய்யலை. ஆனாலும் எல்லாமே ஏதோ ஒரு அடிப்படையாக இருக்குதுன்னா அது கடவுளுடைய விருப்பம். ஸோ அன்பே சாய் அப்படின்றது என்னுடைய கண்கள். இன்னமும் பலமாக தான் நாம் இருப்போம். இந்த குடும்பத்தை என்றைக்கும் எப்பையும் விட முடியாது. ஏன்னா என்னுடைய உயிரே இது தான். அப்போது அன்பே சாய் இல்லைன்னா என் உயிர் இல்லை. இது அரசியல் டைலாக்கா சினிமா டைலாக்கா எனக்கு தெரியாது. ஆனால் மனசில் இருந்து வந்தது தான். நான் இன்னைக்கு வரைக்கும் மனசில் இருக்கிறத மட்டும்தான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால் நாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். நீங்கள் கேட்டது தப்பு இல்லை, கேளுங்க. என்றைக்குமே என்னுடைய இதய கதவு நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் திறந்தே இருக்கும். அது மூடவே மூடாது. 24 மணி நேரமும் திறந்தே இருக்கும். நிறைய அந்த ஸ்டேட்டஸ் வச்சதில் இருந்து நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொன்னேன். அத்தனை பேருக்கும் நன்றி. அன்பே சாயோட மருமகள் அப்படின்னு நம்ம விமலா அம்மா சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாருமே ஒரே குடும்பமாக இருக்கும்போது சொன்னாங்க, 48 நாள் பயிற்சியில் இதை விட சந்தோஷம் எங்களுக்கு எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்குற சொந்தத்தை நான் விடுவேனா? ஓகே, அது என்னைக்கு விட மாட்டேன், என்னைக்கு விட மாட்டேன். நீங்களும் விட மாட்டீங்க, நானும் விட மாட்டேன். ஏன்னா நம்மளோட அன்பு அவரால் இணைக்கப்பட்டது. இது நானோ நீங்களோ இணைக்கப்படலை. இணைக்கப்பட்டது விதைச்சது அவரு. நான் விதைக்கலை, நீங்கள் விதைக்கலை, அவர் தான் விதைச்சார். அது விதைச்சதில் தான் நம்ம தஞ்சம் அடைஞ்சிருக்கோம் இங்கே எல்லாருமே. அப்போது அவரால் உருவாக்கப்பட்டது யாராலையும் எந்த ஒரு விசேஷத்தாலையும் அழிக்கவே முடியாது. அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆலமரம் பார்த்துருக்கீங்களா? ஆலமரத்தை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நான் நேற்று முந்தானத்தோ நம்ம சிஸ்டர் வந்து இடம் வாங்கணும்னு சொல்லி இந்த பண்ணை வீட்டு இந்த ஃபோட்டோ கூட வச்சுருந்தேன், 2-3 ஃபோட்டோகள். இந்த பண்ணை வீடு வாங்கணும்னு சொல்லி கொஞ்சம் தேடும்போது ஒரு ஆலமரத்தை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப வியப்பாக, பா என்ன மாதிரி ஆலமரம், சட்டுன்னு எனக்கு ஒரு ஞாபகம் வந்துருச்சு. எவ்வளோ பெரிய ஆலமரம், ஆலமரத்து நிழலில் சாய்ப்பா உட்கார வச்சு ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு. இப்போ இந்த பண்ணை வீடு வாங்கணும், ஃபார்ம் ஹவுஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே ஆஸ்திரேலியாவில் வந்து இங்கே வந்து இது பண்ணும்போது ஒவ்வொரு இடமா நம்ம பார்க்கும்போது ஓகே நமக்கும் இது மாதிரி ஒரு இடத்த தான் சூஸ் பண்ணணும், இங்கே தான் சாய்பாக்கு கோயில் கட்டணும், இங்கே தான் ஒரு ஹோமேஜ் மாதிரி ஒன்று கொடுக்கணும், சுற்றியும் வீடுங்க, இருக்கிற எல்லா பெரியவங்கள் யாரெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, அதாவது பசங்க சரியாக பார்த்துக்காமல் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் இங்கே உட்கார வச்சு அவ்வளோ சந்தோஷமாக ஒரு 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 ஊரையே உருவாக்குற மாதிரி உருவாக்கணும். இதெல்லாம் எண்ணங்கள் ஓடுது. அது இந்த ஜென்மத்திலேயே நடக்கலாம், இல்லை அடுத்த ஜென்மத்திலேயே நடக்கலாம். அதை பற்றி நம்ம கவலைப்படவே இல்லை. நடந்தால் சந்தோஷம், நடக்கலைன்னா கடவுள் ஏதோ ஒரு தாமதத்துக்கு வெயிட் பண்ணுறாருன்னு அர்த்தம். அவருடைய விருப்பம் என்னவோ அதுதானே நம்ம விருப்பமாக இருக்கணும். ஸோ எல்லா விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் வளம் சேர்ப்பதற்காக நடைபெற்றவைன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன்.
ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.